எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன். எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. வன்னியகுல சத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக ஸ்பான்ஷிப் பண்ணலாம். உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள், வரலாறுகள் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுதலைமுறைகிட்ட தெள்ள தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபாய் ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல பாமக கண்டிப்பாக பாத்தீங்கன்னா டெபாசிட் காலியாக போகுது. நான் இதை உறுதியா சொல்றேன் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு வீர வசனத்தை வன்னியர்களுடைய மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல இழுத்து போட்டுற ஒரு ஆளா பாத்தீங்கன்னா இருந்த பொன்முடி பாத்தீங்கன்னா நேற்று ஒரு மேடையில பாத்தீங்கன்னா பேசி வச்சிருக்காங்க. இத வன்னியர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பாக்குறீங்க அப்படின்னா வன்னியர்கள் குறிப்பாக விழுப்புரத்துல இருக்கிற ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் சூடு சொரணன் ஒண்ணு இருந்துச்சுன்னா விழுப்புரத்துல பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தையை பாத்தீங்கன்னா ஜெயிக்க விடுதலை சிறுத்தைக்கு பாத்தீங்கன்னா திமுக சார்பாக ஓட்டு போட்ட ஒவ்வொரு வன்னியனும், மானமுள்ள ஒவ்வொரு வன்னியனும் நீ கண்டிப்பா பாத்தீங்கன்னா கூனி குறுகி தலை குனிஞ்சு நிக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். அந்த திமிர் தான், அந்த திமிரோடைய வெளிப்பாடுதான் உங்களை நாங்க எவ்வளவுதான் பாத்தீங்கன்னா கஷ்டப்படுத்தினாலும் 500க்கும் 1000க்கும் பாத்தீங்கன்னா ஓட்டு போடுற கூட்டமா மட்டும்தான் இங்க இருக்கிற பள்ளி பசங்க இருக்குங்க அப்படின்னு வெளிப்படையா பாத்தீங்கன்னா சொல்லாம பாத்தீங்கன்னா பொன்முடி நக்கலா பாத்தீங்கன்னா பேசியிருக்கான். எப்படி டெபாசிட்ட கூட பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல பாமக வாங்காது அப்படின்னு. இதோடைய பிம்பம் என்ன அப்படின்னா, டே உனக்கு நான் 500 1000 பாத்தீங்கன்னா கொடுத்தேன் அப்படின்னா பள்ளி பசங்க கோட்டருக்கும் பாத்தீங்கன்னா கோழி பிரியாணிக்கும் 500 1000த்துக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு ஓட்டு போட்டு போயிடுவேன். நான் ஓட்டு வாங்கிட்டு பாத்தீங்கன்னா உன்னை என்ன ஒன்னாலே பாத்தீங்கன்னா பண்ணுவேன்டா. உனக்கு பாத்தீங்கன்னா ஆதரவு அளிக்கிற பாமக பாத்தீங்கன்னா டெபாசிட் என்ன டெபாசிட்டை விட பாத்தீங்கன்னா கீழே தாண்டா பாத்தீங்கன்னா போகும் அப்படின்ற ஒரு ஆணவ பேச்சை பாத்தீங்கன்னா பொன்முடி பாத்தீங்கன்னா பேசி வச்சிருக்காங்க. அந்த விஷயத்தை முதல்ல பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். எதிர்த்து நிக்கிற பாமக டெபாசிட் இழக்க வேண்டும். ஏன்னா அவங்க நாடாளுமன்ற தேர்தலையே விழுப்புரத்தில் டெபாசிட் இழந்தவர்கள். இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தலையே வாங்க போறாங்க. ஒன்றும் இல்லை. அதுவும் அவங்க பேசுற பேச்செல்லாம் இருக்கு பாரு. அனைத்து வன்னியகுல சத்திரியர்களும் நீ எந்த கட்சி அவனாலும் இருந்திருப்போம். எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த காணொலியை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். எல்லாரும் பொன்முடியோடைய அந்த பேச்சை பார்த்திருப்பீங்க. எப்படி பாமக டெபாசிட் கூட பாத்தீங்கன்னா வாங்காது. ஏன்னா விழுப்புரத்துல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலையே பாமக டெபாசிட்டா வாங்கல. அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல எப்படி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல ஜெயிச்சிட போறாங்க? இது மாநில தேர்தல். எங்களுடைய வேலைத்தான் பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். கோடி கோடியா நாங்க ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் எப்படி நடந்துச்சோ அப்படியே போல இப்பயும் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கும் கோடி கோடியா நான் இறைப்போம். நாங்க வாரி கொடுப்போம். வாரி கொடுத்து பள்ளி பசங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கோட்டரையும் பாத்தீங்கன்னா ஒரு கோழி பிரியாணியும் கொடுத்தா அவன் பூரா எனக்கு ஓட்டு போட்டு போயிடுவான், என் கட்சிக்கு ஓட்டு போட்டு போயிடுவான். அப்புறம் என்னடா பாமக டெபாசிட் என்ன அதை கூட வாங்குறதுக்கு தகுதி இல்லாத ஒரு கட்சியா தான் மாறுன்ற ஒரு ஆணவ பேச்சு பேசுறாங்க. அப்படின்னா ஒவ்வொரு வன்னியர்களும் மானம், ஈனம், சூடு, சொரண நமக்கு இருக்கு அப்படின்னா உண்மையான வன்னியருக்குத்தான் நம்ம பிறந்திருக்கோம். அப்படின்னா உண்மையான வன்னியருடைய வித்து தான் நமக்குள்ள இருக்கு. அப்படின்னா உண்மையான பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்குத்தான் நாம சேவகம் பாத்தீங்கன்னா செஞ்சிருக்குமா அப்படின்ற கேள்வியோட நான் முன் வச்சோம். அப்படின்னா நாம எல்லாம் போறவங்க நம்மள பாத்தீங்கன்னா கேலியும் கிண்டலும் பாத்தீங்கன்னா கேவலப்படுத்தி பேசுற ஒரு நிலைமைக்கு நம்மளுடைய ஒற்றுமை இன்னைக்கு இருக்கு. அப்படின்னா நாம எந்த அளவுக்கு நம்ம மானரோஷத்தோட வாழணும், எந்த அளவுக்கு நம்ம மானரோஷத்தோட ஒற்றுமையோட இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு வன்னியர்களும் யோசிச்சுக்கணும். குறிப்பா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற விக்கிரவாண்டி தொகுதியில இருக்கிற ஒவ்வொரு வன்னியர்களும் பாத்தீங்கன்னா யோசிக்கணும். நம்மளை எல்லாம் எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ, எவ்வளவு கீழ்த்தரமாக பேச முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தி அவ்வளவு கீழ்த்தரமான முறையில பேசுறாங்க திமுக கட்சியை சார்ந்தவர்கள். இப்படி வன்னியர்களுக்கு நாங்க நல்லது பண்ண போறோம் அப்படின்னு எப்படி சொல்லுது, புலித்தோல் போர்த்திய ஆடுகளாக பாத்தீங்கன்னா அவங்க இருந்துகிட்டு
இன்னைக்கு நம்மளை வந்து பாத்தீங்கன்னா எப்படியெல்லாம் கருவறுக்கலாம், இந்த சமூகத்தை எப்படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கருவறுத்து இந்த சமூகத்துடைய அனைத்து விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க சூறையாடலாம் அப்படின்ற ஒரு சிந்தனைக்கு இன்னைக்கு திமுக வந்திருக்கு. அப்படின்னா வன்னியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க சமூக ஒற்றுமை கிடையாது, சாதி ஒற்றுமை கிடையாது, சாதி உணர்வு கிடையாது, சமூக உணர்வு கிடையாது, சமூக பொறுப்பு கிடையாது, சாதி பொறுப்பு கிடையாது. அடுத்த தலைமுறையா நிற்கிற வன்னிய இளைஞர்களுடைய இளைய தலைமுறையோட வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா இங்க வன்னியர்களுக்கு அவசியம் கிடையாது, நமக்கான இடஒதுக்கீடு கிடையாது, நமக்கான கல்வி வேலை வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா மிக பெருசா வந்து பாத்தீங்கன்னா தேவை கிடையாதுன்ற ஒரு சிந்தனைக்கு நாம இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய மிகப்பெரிய தேவையா நம்மளுடைய பிள்ளைகள் இருந்து நம்மளுடைய பெற்றோர்கள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மிகப்பெரிய ஒரு தேவை 500 1000 வந்து பாத்தீங்கன்னா கோட்டரு கோழி பிரியாணி, சோறு போட்டா வந்து பாத்தீங்கன்னா போவேன், சோறு போட்டா ஓட்டு போடுவேன், கோட்டர் கொடுத்தா வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போடுவேன், அவன் 500 கொடுத்தா ஓட்டு போடுவேன், 1000 கொடுத்தா ஓட்டு போடுவேன் அப்படின்ற ஒரு சூழலுக்கு என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கோ அன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய அனைத்து விஷயங்களும் அடுத்த தலைமுறையும் கண்டிப்பாக நம்மளை வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றவே விடமாட்டான், நம்ம முன்னேறவும் மாட்டோம் அப்படின்னு என்னால உறுதியா நம்ப முடியுது, உறுதியாவே நம்ப முடியுது. எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு பேச்சு. வன்னியர்களை பார்த்து பாமக டெபாசிட் வாங்கக்கூடாது அப்படின்றதுலாம் வேற விஷயம். உங்களுக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் போடுற அளவு கூட வந்து பாத்தீங்கன்னா வன்னியம் போறேன், நான் உங்களுடைய ஓட்டை வாங்க வேண்டாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா வன்னியருடைய ஒற்றுமை எங்காச்சு? நம்மளுடைய தாய் திரௌபதி அம்மன் கோயிலை வந்து இழுத்து பூட்டியும் மான ரோஷம் இல்லாத வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா நம்மள இதை விட வந்து கேவலம் என்ன இருக்கு? பெற்ற தாயை வந்து பாத்தீங்கன்னா பழித்த ஒருவனுக்கு திமுக கட்சிக்கு விடுதலை சிறுத்தைக்கு வந்து நாடாளுமன்றத்துல ஓட்டு போட்ட ஒவ்வொரு வன்னியனும் அவன் வீட்டு பிள்ளைய வந்து நாளைக்கு விடுதலை சிறுத்தையில இருந்து வந்து வீடு புகுந்து தூக்குவான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எவகிட்ட போய் நிப்ப? ஜெகத்ரட்ச கிட்ட போய் நிப்பியா, இல்ல பொன்முடி கிட்ட போய் நிப்பியா, இல்ல ஸ்டாலின் கிட்ட போய் நிப்பியா? எவங்கிட்ட போய் நிப்ப? எவங்கிட்ட போய் நிப்ப? உன் வீட்டு பிள்ளைய வந்து அவன் வீடு புகுந்து தூக்குவான், தூக்குவானா மாட்டானா சொல்லுங்க? வீடு புகுந்து தூக்கினா எவங்கிட்ட போய் நிப்ப? எவன் உனக்கு பாதுகாப்பு? எவன் பாதுகாப்பா நிப்பான்? எந்த சங்கம் வந்து உனக்கு பாதுகாப்பா நிற்கும்? அன்னைக்கு உனக்கு வரும் ஜாதி உணர்வு, அன்னைக்கு உனக்கு வந்து வரும் ஐயோ நான் வந்து சாதிக்காரனுக்கு ஓட்டு போட்டிருக்கலாமே, குறிப்பா வந்து பாமக ஓட்டு போட்டிருக்கலாமே, கண்டவனுக்கு ஓட்டு போட்டு அவன் வந்து வந்து இன்னைக்கு எவன் வீட்டு பிள்ளைய தூக்குறான் அப்படின்ற ஒரு சூழலுக்கு நம்ம வீட்டு கோயிலே வந்து இழுத்து பூட்டிட்டான். நம்ம வீட்டு பிள்ளைய தூக்குறதுல வந்து அவனுக்கு என்ன இது இருக்கு போது தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். பண்ணவே மாட்டானா? செய்வானா வந்து செய்ய மாட்டானா? அவனுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துறீங்க, ஓட்டு போட்டு வந்து அவனை கோட்டைக்கு அனுப்பிச்சிடுறீங்க. அப்புறம் வந்து அன்னாடு காட்சியா இருக்கிறோம், இந்த காட்சியா இருக்கிறோம், பாமக எனக்கு என்ன நொட்டுச்சு, சமூகத்துக்கு என்ன நொட்டுச்சுன்னு கேள்வி மட்டும் வந்து கேட்கிறோம். பொன்முடி என்ன வந்து நொட்டனா இந்த சமூகத்துக்கு? கோயில வந்து இழுத்து பூட்டின வேலையை வந்து செஞ்ச வேலையை வந்து பொன்முடி தானே விழுப்புரம் வன்னியர்களுக்கு செஞ்சான். வன்னியர்களுக்கு எங்க சூடு சொரணை இருக்கு? நம்மளுக்கு எங்க மான ரோஷம் இருக்கு? மான ரோஷத்தை வித்துட்டு குடிக்க வந்து பாத்தீங்கன்னா கோட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா சோத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேவலமான முறையில தானே இந்த சமூகம் வாழ்ந்துட்டு இருக்கு, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சமூக உணர்வு இருக்கா? சமூக பொறுப்பு இருக்கா? சாதி உணர்வு இருக்கா? சாதி பொறுப்பு இருக்கா? நமக்கு சமூக கடமை இருக்கா? சமூகத்துடைய பொறுப்பு இருக்கா? அடுத்த இளைய தலைமுறையா இருக்கிற நம்ம பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் வந்து இடஒதுக்கீடு நோக்கி இருக்கணும் என்ற ஒரு மாபெரும் பொறுப்பு நமக்கு எல்லாம் இருக்கா? எந்த பொறுப்பும் கிடையாது, எந்த விஷயமும் கிடையாது. கட்சின்னு வந்து கூப்பிட்டா போயிடுவோம். அவன் வந்து அவன் 500 ரூபாய் கொடுப்பான்பா, போயிட்டு வந்தா 300 ரூபாய் கொடுப்பான்பா, எனக்கு பிரியாணி வாங்கி கொடுப்பான்பா, எனக்கு வந்து கோட்டருக்கு வந்து காசு கொடுப்பான்பா. இல்லப்பா கோட்டரே கொடுப்பான்பா. பாமக கொடுக்குமா? ஏன் கொடுக்கணும்? உன்னை அழிக்கிற ஒரு வேலையை பாமக எப்படி செய்யும்? இப்படா செய்யும்? என் சொந்தக்காரன் நீ, உன் சொந்தக்காரன் வந்து அழிகிறத வந்து எப்படி வந்து ஒரு சொந்தக்காரன் பார்ப்பான்? எப்படி அவன் கொடுப்பான் சொல்லு? பாமக காசு கொடுக்குதா? பாமக கோட்டர் கொடுக்குதா? பாமக வந்து சோறு கொடுக்குதான்னு கேட்கிற வன்னியர்கள் என் சொந்தக்காரனை அழிஞ்சா எனக்கு தானே வந்து மிகப்பெரிய கஷ்டம். உன்னை எப்படி நான் அழிப்பேன்? அடுத்தவனுக்கு வந்து அழிக்கிறதுல அவனுக்கு இது இருக்கு, அவனுக்கு வந்து தேவை இருக்கு. அந்த தேவையை வந்து நம்மளுக்கு பூர்த்தி பண்ணிக்கிறான். நம்மளுடைய ஓட்டு அவனுக்கு தேவை இருக்கு, ஓட்டு வந்து நீ போடுவன்ற நம்பிக்கை இருக்கு. கோட்டர் கொடுத்தாங்கன்னா எது கொடுத்தா என்ன? எதை வேணாலும் வந்து கொடுத்து உங்களை நாங்க வந்து ஓட்டுகளாக கன்வெர்ட் பண்ணுவோன்ற ஒரு சூழலுக்குத்தான் நம்மளை வச்சிருக்காங்க. விக்கிரவாண்டியில இருக்கிற வன்னியர்களும் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த வன்னியர்களும் நீங்க திருந்தல அப்படின்னா, இது விழுப்புரம் மாவட்டத்துக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன். நாம திருந்தல, நமக்கு சமூக பொறுப்பு வரல, சமூக ஒற்றுமை வரல,
எதுவுமே வரல. இந்த சமூகத்துக்குள்ள நாம இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மேல மேல ஒற்றுமையோட வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்களை உருவாக்கலாம் அப்படின்னா இந்த சமூகம் அகல பாதாளத்துக்கு அவங்க எடுத்துட்டு போறதுக்கு நாமளே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு வன்னியர்கள் என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை செய்ய போறோமோ, விழிப்புணர்வு அடைய போறோமோ, அன்னைக்கு தான் சமூகம் அடுத்த கட்டத்துக்கு போகும் போகும் போகும். நம்மளுடைய தவறுகளை வன்னியர்கள் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வோட வந்து பாத்தீங்கன்னா விழிப்பா இருந்து தெரிஞ்சுக்குங்க, பொழைச்சுக்குங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். வேற எதையுமே வந்து பாத்தீங்கன்னா சொல்ல மாட்டேன். போற வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்தை எள்ளி நகையாடுறான், எள்ளி வந்து பாத்தீங்கன்னா பேசுறான், நம்மளை கேவலப்படுத்துறான். நான் வந்து வெறும் காசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போற ஒரு கூட்டமா வந்து நம்மளை பார்க்கணும். இதை விட ஒரு கேவலம் ஒரு சத்திரிய சமூகத்துக்கு, ஒரு வன்னியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவுமே கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலோங்கட்டும். அடுத்து ஒரு நல்ல காணொலியில சந்திக்கிறேன். டாடா, பபாய். சுத்தமான பள்ளி பையன்